தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பலன்கள். இனிய குரோதி வருட நல்வாழ்த்துக்கள். கடந்த சில ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நம் எல்லோருக்குமே மேன்மையாக இருக்கப் போகிறது. மே மாதம் 1ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் மாறவிருக்கிறார். மற்றபடி மீனத்தில் உள்ள ராகுவும், கன்னியில் உள்ள கேதுவும், கும்பத்தில் உள்ள சனியும் ஆண்டு முழுவதும் இதே ராசிகளில் தான் இருக்கப் போகிறார்கள். குரு பகவான் மட்டும் அக்டோபர் 15 முதல் பிப்ரவரி 11 வரை வக்ரகதியில் பயணிக்கிறார். சனியும் சில மாதங்களுக்கு வக்ரமாக போகிறார். இதனால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் என்பதை பார்க்கும் முன் ஒரு சில வார்த்தைகள். குரோதி என்றால் குரோதமான என்றும், கெடு பலன்கள் அதிகம் என்றும் ஒரு சாரார் வதந்தி கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டின் கிரக நிலைகள் அப்படி ஒன்றும் பயங்கரமாக இல்லை. அதிலும் குரு பகவான் கெடு பலன்கள் அளிக்க மாட்டார். அவர் முழு சுப கிரகம். என்னதான் எதிரி ஆகிய அசுர குருவாகிய சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும், சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற சாரங்களில் அருமையாக நகர இருப்பதாலும், சனி பகவான் தனது வீட்டிலேயே இருக்கிறார் என்பதாலும் நற்பலன்கள் அனைவருக்குமே அதிகம்தான். சரி, இனி 12 ராசிக்குமான பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். மேசம். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவும், 12இல் ராகுவும், 6இல் கேதுவும், 11ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். குடும்ப விஷயங்கள் ரொம்பவே ஹாப்பியாக அமையும். இதுவே ஃபேமிலியில் தள்ளிப்போன சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு தொட்டில் கட்டும் பாக்கியம் கிடைக்கும். 2, 3 வழிகளிலும் இன்கம் வரும். எனவே செலவு பற்றிய பயம் இருக்காது. முன் எப்போதோ கொடுத்து மறந்து போயிருந்த கடன் வசூலாகும். நீங்க எந்த வகையிலும் எதிர்பார்க்காமல் இருந்த தொகைகள் அனைத்தும் வந்து சேரும். அடுத்ததாக ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசியின் மீது குருவும், லாபஸ்தானத்தில் ராகுவும், 5இல் கேதுவும், 10ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். வேலையில் அதிக முன்னேற்றம் அமையும். சுய தொழில்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். பங்கு சந்தைகள் ஓரளவு சாதகமாக பலனை தரும். அதில் ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய இது உகந்த ஆண்டு. நல்ல லாபம் வரும். ஆனால் பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து எதையும் செய்திடாதீர்கள். வருமானங்களும் லாபங்களும் சற்றே நிதான போக்கில்தான் வரும். உங்களின் கவர்ச்சி அம்சம் காரணமாக நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரப்போகின்றன. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குருவும், 10இல் ராகுவும், 4இல் கேதுவும், 9ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். நீங்க மாணவரா? நல்லது. அப்படின்னா தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் படிப்பை ஒழுங்கா படிப்பீங்க. லட்டு மாதிரி மார்க் கிடைக்கும். மேடை ஏறி பரிசு வாங்கி பள்ளி, கல்லூரியில், ஏன் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேரவும் வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் டாட்டா சொல்லிட்டு காணாமல் போயிடும். ஃபாரின் வேலைக்கு முயற்சி பண்ணீங்களே, அநேகமா கிடைச்சாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. கவலை வேண்டாம், சக்சஸ் தான் இனிமேல். மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடைபெறும். கடக ராசி அன்பர்களே,
இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் குருவும், 9இல் ராகுவும், 3இல் கேதுவும், 8ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் யாருக்கோ பாப்பா பிறக்க வாய்ப்புள்ளது. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். நல்லதே நடக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க உகந்த நேரம் இது. நல்லவங்களை கலந்து ஆலோசிச்சு டிசைட் பண்ணி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் புத்திசாலிகள் என்பதால் பிரச்சனைக்குள் போய் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். காதல் திருமணம் பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குருவும், 8இல் ராகுவும், 2இல் கேதுவும், 7ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதத்திற்கு பிறகு சம்பள உயர்வு கிடைக்கும். கைவசம் பணப்புழக்கம் அதிகமாகும். கலைத்துறையினரின் திறமைகள் வெளிப்படும். முயற்சியோடு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. கவலையை விடுங்கப்பா, நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குருவும், 7இல் ராகு பகவானும், ராசியின் மீது கேதுவும், 6ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். அலுவலகத்தில் யாரை பற்றியும் கேலி கருத்துக்கள் ஏதும் சொல்லாதீர்கள். உங்களுக்குள்ளே சின்னதாய் ஒரு தேவையற்ற கற்பனை பயம் இருக்கவே செய்யும். ஆனாலும் தைரியமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டு எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு அருமையான வருடம் இது. நல்லா படிச்சு தேர்வுகளை எழுதுவீர்கள். உங்களுக்காகவே மற்ற யாருக்கோ கடன் வாங்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்காதீங்க. பயணங்களில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குருவும், 6ஆம் வீட்டில் ராகுவும், 12இல் கேதுவும், 5ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். நல்லதே நடக்கும். டவுட் வேண்டாம். கூடுமானவரை பெரிய அளவிலான ரிஸ்க் ஏதும் எடுக்க வேண்டாங்க. புதிய தொழில் செய்வதானாலும் மிக கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி உறவில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் டோன்ட் வொரி, உடனுக்குடன் சரியாகி சமாதானமாகி உங்களுக்கிடையே உள்ள நெருக்கம் அதிகமாகும். பேச்சில் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் எதுவும் வம்பு வச்சிக்க வேண்டாம். யாரிடமும் போட்டு கொடுக்க வேண்டாம். வண்டி வாகனத்தில் போகும்போது மிகவும் கவனமாக போங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குருவும், 5இல் ராகுவும், 12ஆம் வீட்டில் கேதுவும், 4ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். மிகுந்த மன நிறைவோடு இருப்பீங்க. அரசு தேர்வுகள் எழுதலாம். உங்கள் வீட்டில் நெருங்கிய உறவினர் ஒருவர் நிறைய லாபத்தை பார்க்க போறாரு. இதனால குடும்பமே குதூகலத்தில் மிதக்கும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறவினர்களுடன் அல்லது மிக நெருங்கிய நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது. திருமண வாய்ப்பு உறுதியாகும். மனசுக்கு நெருக்கமானவருடன் பயணம் செல்ல வாய்ப்பு உள்ளது. மனோதிடம் மிக்கவர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பாராட்டுவதற்கு பொருத்தமானவராகத்தான் நடந்து கொள்வீங்க. மெல்ல மெல்ல
உங்களின் கஷ்டங்கள் உங்களோட சொந்த முயற்சியாலேயே விடுபடும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குருவும் 4ல் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் 3ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வயசானாலும் புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் ஏற்படும். சிரத்தையுடன் அக்கறையோட கத்துப்பீங்க. அடிக்கடி பயணம் செய்ய வேண்டி வரும். அந்த பயணங்களால் நீங்கள் ரொம்ப நாளாய் எதிர்பார்த்திருந்த நற்பலன்கள் ஏற்படும். எனவே பயணங்களால் டயர்ட் ஆக மாட்டீங்க. மாறாக உற்சாகம்தான் ஏற்படும். இத்தனை காலம் இருந்து வந்த சோம்பல் நிலை மாறி சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். புதிய வீடு பொலிவுடன் நேரடியாகவும் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து விருந்து வைப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குருவும் 3ல் ராகுவும் 9ஆம் வீட்டில் கேதுவும் 2ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை நல்ல முறையில் நடத்தி நல்ல பெயர் எடுப்பதோடு ஆசீர்வாதமும் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை சரியாகிவிடும். பல கால பிரச்சனைகள் மெல்ல தீர ஆரம்பிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் அல்லது தந்தை வழியில் உங்களை வந்து சேரும். உங்க நண்பர் சிநேகிதியின் தூண்டுதலால் தீய எண்ணங்களோ குறுக்கு வழியில் லாபம் சம்பாதிக்கும் நினைப்போ யாரையும் கெடுக்கும் எண்ணமோ வராமல் பார்த்துக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குருவும் 2ல் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் ராசியின் மீது சனி பகவானும் இருக்கிறார். உறவினர்களால் பொருள் வரவு அல்லது சரீர உதவி கிடைக்கும். தங்க நகைகள் வாங்குவீங்க. குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு விலகும். அப்படி குழப்பம் பிரச்சனை சண்டை ஏதும் ஏற்படாமலேயே காக்க நீங்க முயற்சி செய்யலாம். பலன் இருக்கும். கண் பல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அதனால சரியாகி விடும். டென்ஷனை குறைத்து கொள்வது நல்லது. தேவையே இல்லாமல் குரலை உயர்த்த வேண்டாம். யாரோடும் வாக்குவாதமே செய்ய வேண்டாம். உங்க பெருமையை பேசாதீங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் குருவும் ராசியின் மீது ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் 12ல் சனி பகவானும் இருக்கிறார்கள். உங்க பேச்சில கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும் வகையில் பேசிடாதீங்க. எதிர்பாலினத்தவர் உங்ககிட்ட நடந்து கொள்ளும் முறைக்கு நீங்க ரியாக்ட் செய்யும் விதம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேணுங்க. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்கள். ரிஸ்கான மற்றும் தப்பு வழிக்கு தூண்டும் நட்புகளை தவிர்த்து விடுங்கள். சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.